பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த 5வது மாதத்தின் கடைசி நாளுக்காக, 31வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 31 நாட்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவன். இந்த நாளிலே இதுவரையிலும் நடைபெறாத அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கப் போகிறார். அந்த உன்னதமான தேவன் உன்னதத்திலிருந்து அதை நமக்கு அருளி செய்ய போகிறார். ஆகவே அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது எழுதுகிறார். இந்த நாளிலே நாமும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவோம். 5 மாதங்களும் முடியாத காரியங்களை ஆண்டவர் சீக்கிரமாக எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கப் போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 154ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது எழுதுகிறார். எனக்காக நீர் வழக்காடும், என் எதிராளிகளோடு நீர் வழக்காடி எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நீதியை பெற்று தாரும், என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார், நமக்காக அவர் வழக்காடுவார், நம்மை மீட்டுக் கொள்ளுவார், சத்துருவுடைய எல்லா திட்டங்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து மீட்டுக்கொண்டு நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் உண்டு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒத்தாசை எனக்கு வரும். அவருக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இந்த நாளிலே அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்மை செவி கொடுத்து நம்மை வழி நடத்துவார். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பக்தனாய் யோபு எழுதுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் எந்த மனுஷனாலேயோ எந்த விதமான கிரியைகளினாலும் அது தடைபடவே தடைபடாது. காரணம், கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவர் பர்வதங்களுக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுக்கிறபடியினாலே அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய்
இன்றைக்கு நமக்காக அவர் எழுந்தருளி இருக்கிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. தாவீது எழுதுகிறார், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஒரு ஒத்தாசை புறப்பட்டு வருகிறது. அவர் சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று எழுதுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு ஆதரவின் கரம் இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்மை ஆதரவாய் பார்க்கிறது. ஆகவே அவர் நமக்கு ஆதரவை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டு எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார் என்று நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தின் முடிவின் நாளிலே கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்து முடிக்க போகிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை இன்றைக்கு எனக்கு செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா காரியங்களையும் இன்றைக்கு செய்து நிறைவேற்றி கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.